இதுங்க தான் டைப்ரோட்டோடான்ஸ். கிளைமேட்டிக் கண்டிஷனாலையும் மனுஷங்களாலையும் அழிக்கப்பட்ட உயிரினம் தான் அது. பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி கான்டினென்ட்ஸில் தனித்தனியாக பிரியும் போது இந்தியன் ஓஷனுக்கும் பசிபிக் ஓஷனுக்கும் நடுவில் ஒரு ஐலாண்ட் முளைக்குது. அதுதான் சஹோல். இங்கே தான் டைப்ரோட்டோடான்ஸ் உருவாச்சு. இதுங்க மாசுப்பெரியன்ற ஒரு உயிரினத்தை சார்ந்தது. எப்படி பூனைகளை சிங்கம் புலி அந்த மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி மாசுப்பெரியன்றது ஒரு இனம். அதோட ரிலேட்டிவ்ஸ் தான் ஓம்பக்கும் கோலாசும். இந்த டைப்ரோட்டோடான்ஸ் தான் அப்போ இருந்ததுலேயே மிகப்பெரிய உயிரினமாக இருந்தது. எப்படின்னா 2 டன் கிலோவும் 4 மீட்டர் 13 அடிக்கு இருந்திருக்கு. இதுங்க பொதுவாகவே ஒரு தாவர உண்ணி தான். இதுங்க பார்க்கறதுக்கு எப்படி இருந்திருக்குன்னா ஒரு ஹிப்போபோட்டமஸ் மாதிரி இருந்திருக்குதுங்க. முன்னாடி 2 பெரிய பல்லு, என்ன கொம்பு மட்டும்தான் இல்லை. இதுங்க வந்து ஒரு மேமல்ஸ் தான். டைப்ரோட்டோடான்ஸ் கிட்டத்தட்ட கங்காரு மாதிரி தான். எப்படின்னா அது குட்டி போடும். அந்த குட்டி வந்து அதோட பவுச்சுக்குள்ளே போய் இருந்துக்கும். அந்த பவுச்சுக்குள்ளே தான் டைப்ரோட்டோடோட அம்மா தாய்ப்பால் கொடுத்து அந்த குட்டியை வளர்க்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அந்த பவுச்சுக்குள்ளேயே அதோட அம்மாவோட கண்காணிப்பிலேயே அந்த குட்டி வளரும். இதனோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோனா 15 to 25 வருஷம். இப்படியே சந்தோஷமாக ஒரு 2 மில்லியன் வருஷம் இருந்ததுங்க. திடீர்னு சாஹோலில் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அப்புறமே மனித பரிமாற்றம் உருவானவனே டைப்ரோட்டோடான்ஸ் அழிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் டைப்ரோட்டோடான்ஸ் நிறைய டிசீசஸ் தொற்றுநோய் அந்த மாதிரி நிறையா வந்தது. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்புறம் ஹியூமன்ஸ் வந்து இதை வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் டைப்ரோட்டோடான்ஸ் அழிஞ்சுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 2 மில்லியன் வருஷமாக இந்த உயிரினத்துக்கு எந்த ஒரு தீங்கும் வரல. திடீர்னு கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அப்புறமேல்ட்டு ஏன்ஷியன்ட் ஹியூமன்ஸ்னால இந்த உயிரினம் அழிஞ்சிருச்சு. ஏன்னா டைப்ரோட்டோடான்ஸ்க்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை தெரியல. 2 மில்லியன் வருஷமாக நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தனால்ட்டு எப்படி டிஃபெண்ட் பண்ணணுன்றது அதுக்கு தெரியல. டைப்ரோட்டோடான்ஸோட டிஎன்ஏ ரொம்ப பழசாக இருக்கனால இதை ரீக்ரியேட் பண்ண முடியாதுன்ற ரிசர்ச்சில் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட க்ளோஸ் ரிலேஷனாக எந்த ஒரு அனிமல்ஸும் இப்போதைக்கு ஹாஸ்டைல் இல்லை. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக்ஸை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக பேசணும். கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.